மேஜிக் மாதிரி தான் இருக்குது. துளி கூட எண்ணெய் கீழே வரவே இல்லை. நான் இது வழியாக தான் ஊற்றிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய விதமான விளக்கு மாடல் வந்து பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது விதமான ஒரு விளக்கு கலெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புனிதா மண்பானை கடை இருக்குங்களா, ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எதர்ச்சியாக வந்து இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது உங்கள் ஷாப்பில் நான் எப்பயுமே வந்து அந்த குட்டி குட்டி அகல் விளக்கு வாங்குறது வந்து வழக்கம். ஸோ அப்போ தான் வந்து ஒரு மேஜிக் லேம்ப் வந்து காமிச்சாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன கீழ் வழியாக நம்ம ஊற்றி வச்சாலுமே துளி கூட கீழே சிந்தாது, அழகாக நம்ம தீபமும் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு காமிச்சாங்க. அவங்க வந்து டெமோவுக்கு எனக்கு வந்து தண்ணியை ஊற்றி வந்து காமிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த விளக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னு நான் காமிச்சிடுறேன். எனக்கு அவங்க வந்து தண்ணி தான் வச்சு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி காமிச்சாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் அந்த மேஜிக் லேம்ப் பண்ணாங்க. நானுமே இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த விளக்கை வந்து நான் பார்க்குறது. ஸோ இது போல தான் வந்து இருக்குது. இதோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜக் வடிவத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த லேம்ப் யாராவது பயன்படுத்தியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் மண்ணில் இருக்கக்கூடிய இந்த விளக்கு வந்து நான் பார்க்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஹோல்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஓட்டை இருக்குது இல்லைங்களா, இது வழியாக தான் நம்ம வந்து எண்ணெயை வந்து ஊற்றி வைக்கணும். பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா விளக்குலையுமே பார்த்தீங்கன்னா இப்படி மேல் பக்கமும் ஓப்பனாக இருக்கும். நம்ம அங்கே வந்து எண்ணெயை ஊற்றிட்டு தீபம் ஏற்றுவோம். ஆனால் இது அதனால தான் வந்து மேஜிக் லேம்ப்னு சொன்னாங்க. நம்ம இந்த இடத்துல எண்ணெயை வந்து கரெக்டாக ஊற்றி வச்சுட்டு திரி வந்து நம்ம இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த இடத்துல தான் வந்து நம்ம திரியை வச்சு தீபம் ஏற்றணும். இந்த ஓட்டை இருக்கு இல்லைங்களா, இது வழியாக இருக்க வந்து தண்ணியோ நம்ம எது உள்ளே ஊற்றினாலுமே வெளியே வராதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இது வந்து மேஜிக் லேம்ப்னு சொன்னாங்க. பட் எனக்கு அவங்க டெமோவுக்கு வந்து தண்ணியை ஃபில் பண்ணி காமிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் துளி கூட கீழே வரவே இல்லை. ஆச்சரியமாக தான் இருந்தது. பட் நான் இதை வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றி தீபம் தான் ஏற்ற போகிறோம். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்குமே இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி அழகாக தீபம் எரியுது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வெளியே வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா ஒருவேளை எனக்கு இது வெளியே வந்துருமோ அப்படின்னு ஒரு டவுட்டாகவும் இருக்குது. பட் அவங்க செஞ்சு காமிக்கும் போது துணியும் வரல. அது எப்படி வெளியே வராமல் இருக்குங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா இது போல் தான் அந்த ஷேப் வந்து பாருங்கள், நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. அதுக்கு மேலேயே போய்க்கலாம். ஸோ இப்போது எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அப்படியே இந்த பாட்டில்லேருந்தே நம்ம ஊற்றலாம், ஈஸி தான். ஆனால் அளவு வந்து அவங்க கம்மியாக தான் ஊற்ற சொன்னாங்க. ஒரு 50 மில்லிக்கும் கம்மியாக ஊற்றுனீங்கனாலே போதுமானதாக இருக்கும். அதிகமாக ஊற்றிட்டாலும் இந்த ஹோல் வழியாக வெளியே வந்துடும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம கம்மியாகவே எண்ணெய் எடுத்துகிட்டு ஊற்றுவோம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் போல் எடுத்துட்டேன். சாய்ச்சி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வா, உண்மையிலேயே மேஜிக் மாதிரி தான் இருக்குது. துளி கூட எண்ணெய் கீழே வரவே இல்லை. நான் இது வழியாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ நான் சொன்ன மாதிரி கீழ் வழியாக துளி கூட எண்ணெய் வரல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சப்போஸ் நம்ம உள்ளே ஊற்றி இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை வெளியே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வழியாக சாய்ச்சி எடுக்கலான்னு தான் சொன்னாங்க. ஸோ பாருங்கள், இப்போ நான் ஊற்றின எண்ணெயை இந்த ஹோல் வழியாக நம்ம வெளியே எடுத்தாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ளே ஊற்றின எண்ணெயை வெளியே எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம தீபம் ஏற்றி பார்க்கலாம். இப்போ நான் எண்ணெயை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். உண்மையிலே இது மேஜிக் லேம்ப் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா இந்த பக்கம் நம்ம சாய்க்கக்கூடாது. ஏன்னா இது வழியாக எண்ணெய் வந்து வெளியே வந்துடும். ஸோ இப்போ இந்த ஓட்டு வழியாக திரி வந்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நனைச்சிட்டு உள்ளே வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் திரி வந்து பற்ற வச்சுட்டேன். சூப்பராகவே எரியுது. ஆனால் என்ன வெளியே கொஞ்சம் காற்று அடிக்கிறதுனால உங்களுக்கு அணையிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சு எரிய வச்சு பார்க்கலாம்.
ஸோ இப்போ நான் வீட்டுக்குள்ளே உள்ளே தான் வச்சு பற்ற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தீபம் பாருங்கள் ரொம்ப அழகாக எரியுது. உண்மையிலே இது ஒரு மேஜிக் லேம்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீழே பாருங்கள், அந்த எண்ணெய் எதுவுமே சிந்தலை. ஆனால் அந்த ஓட்டை வழியாக நம்ம எண்ணெய் அதில் தான் ஃபில் பண்ணணும். ஆனால் தீபமும் ரொம்ப அழகாக எரியுது. ஸோ இந்த மேஜிக் லேம்பில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஆயில் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அழகாக தீபம் வந்து ஏற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த லேம்ப் பிடிச்சிருந்ததா, இந்த மேஜிக் லேம்ப் வந்து பயன்படுத்த பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே இது ஒரு அழகான மேஜிக் லேம்ப்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் துளி கூட கீழே வரல, ஆனால் அழகாக தீபம் மட்டும் எரியுது. ஸோ உங்களுக்கு இந்த விளக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கக்கூடிய இந்த அழகான மேஜிக் லேம்ப் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கும் இதை வந்து பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் நம்மளோட புனிதா மண்பானை கடையை விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கக்கிட்ட இது வந்து அவைலபிளாக இருக்குது. அவங்களோட ஃபோன் நம்பர் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்து இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அழகான கலெக்ஷனில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.